இதெல்லாம் போட்டுதான் ஆகணும். நம்ம தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கிற இந்த அலங்காரத்தை எல்லாம் போட்டுக்கோக்கா, ரொம்ப அழகா இருப்ப. ட்ரெடிஷனுங்கிற பேர்ல யார்தான் இந்த புடவையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. ஏங்கா? பின்ன என்னடி, இதெல்லாம் கட்டிக்கிட்டு நான் தானே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அக்கா, நீ புடவை கட்டுறத கஷ்டமா நினைக்காத. புடவைங்கிறது அதுதான் இந்த புடவையோட ஸ்பெஷலே. ஏம்மா சாமி, முடிச்சிட்டியா? புடவை கட்டுறதை விட கஷ்டம்டி உன்னோட இந்த லட்சரை கேக்குறது. பேசாம வா. என்னாச்சு ஆண்டி? என்ன வர சொன்னீங்களா? வெண்ணிலா, இன்னைக்கு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய ஆங்கர் வர முடியாம போயிடுச்சு. நீ ஹோஸ்ட் பண்றியாமா? அச்சச்சோ ஆண்டி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இல்லம்மா, அன்னைக்கு நீ கான்ஃபரன்ஸ்ல பேசினத எல்லாரும் ரசிச்சாங்க. உன் பேச்சும் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. நீ ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல ஆண்டி, அன்னைக்கு ஏதோ ஃப்ளோல பேசிட்டேன். பட் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு பயமா இருக்கு ஆண்டி, என்னால முடியாது. நீ நல்லா பேசுற, உன்னால இத பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? எனக்காக இத பண்ணுவியா வெண்ணிலா? பண்ணுவியா ப்ளீஸ்? சரிங்க ஆண்டி, நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா என்னால தனியா பண்ண முடியாது. ஒரு கோ ஆங்கர் இருந்தா எனக்கு கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கும். மேடம், இதை யார் பண்ணா சரியா இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சோ யூ டோன்ட் வரி மேம். ஆங்கரிங் சாதாரண விஷயம் இல்ல. இது எவ்வளவு முக்கியமான ஈவென்ட்னு தெரியும்ல. எதுவும் சொதப்பிடாம கவனமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா மேம். பாத்துக்கோமா. மேம், சாரி மேம். போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வா. ஓகே மேம். ஆண்டி, இந்தா, இந்த புடவையை கட்டிக்கோ. ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம் ஆண்டி. இந்த காம்படிஷனை ஹோஸ்ட் பண்ண போறல, அதுக்காக தான் இந்த சாரி. இந்த வாரம் நம்ம கடையில இது அம்மனுக்கு சாத்தின புடவை. இதை எப்பவுமே எங்க வீட்டுல ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். இந்த தடவை நான் உனக்கு கொடுக்கறேன். வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்க. சரிங்க ஆண்டி. சரிம்மா, காம்படிஷனுக்கு நேரம் ஆகுது, சீக்கிரமா ரெடி ஆகு. ஹலோ, ஆமா. சரி வாங்க, நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க வருண்? நீ ஏய் சாரா, என்ன நடக்குதுங்க? இல்ல சாரா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தனா? அவங்க உள்ள இருந்தது எனக்கு தெரியாது சாரா. எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்காக தான் உங்க அம்மா கிட்ட நம்மள பத்தி சொல்லாம இருக்கல்ல. ஐயோ சாரா,
நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்தேன். அவங்க ஆல்ரெடி உள்ள இருந்தாங்க. அதை நான் கவனிக்கல. சத்தியமா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சரியாவே படல வரும். இதெல்லாம் கோயின்சிடன்ஸ் நீ சொல்ல வர. இத நான் நம்பணுமா? ஐயோ சாரா, கோவில் அவளுக்கு பொட்டு வச்சதுல இருந்து அவளை மீட் பண்ணதுல இருந்து எல்லாமே நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்க. சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா வருண். ஹே பேபி, வாட் இஸ் திஸ்? ஏன் இப்படி சந்தேகப்படுற? சந்தேகப்படுற மாதிரி தான் வருண் எல்லாமே நடக்குது. அப்படி பார்க்காத சாரா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். இதெல்லாம் விட நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதான மோட்டிவே அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்ல. தயவு செஞ்சு நீ அதுல ஃபோக்கஸ் பண்ணு. ப்ராமிஸா, இனிமே அந்த பொண்ணு இருக்கிற பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். ஏதோ சொல்ற. இதுக்கப்புறம் உன்னை அந்த பொண்ணு கூட நான் பார்க்கவே கூடாது. ம், சரி. சார், என்னாச்சு? சாரிங்க, ரூம்ல நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எதுவும் பார்க்கல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, நான் எதுவும் தப்பா நினைக்கலங்க. தெரியாம தானே நடந்துச்சு. எனக்கு புரியுதுங்க. ஆமா, இந்த புடவை ஆ, அண்ணாமலை ஆண்டி தான் கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்பெஷலான புடவைன்னு. ஏன் என்னாச்சுங்க? ஆஹா இல்ல, இது நான் டிசைன் பண்ண சாரி. அம்மனுக்காக டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க.